அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்க்க போகிற பாடம் வரலாற்று பாடம். அதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வரலாறு. இந்திய வரலாற்றில் பண்டை காலம் முதல் கிபி 1206 வரை நம்ம அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டோட தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பிஜிடிஆர்பி தேர்வுக்காக ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்திருக்கேன். அதே யூனிட் தான் யூஜிடிஆர்பிக்கு வரும். லாஸ்ட்டு 3 யூனிட் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஒவ்வொரு யூனிட்டையும் நான் ரொம்ப எலாபரேட்டாக விரிவாக்கமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதை அட்டன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் கொஞ்சம் வேரியஸ் காணப்படும். அதில் நம்ம ரொம்ப எலாபரேட்டாக விரிவாக சொல்லியிருப்போம். யூஜிடிஆர்பியில் எப்படி கொஸ்டின் கேட்க போகிறாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் வரும், ஒரு கொஸ்டினை எப்படி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான வேரியஸில் தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பண்டைய காலம். அதாவது பண்டைய காலம் முதல் கிபி 1206 வரை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னென்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோன்றதை முதல்ல ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். அதில் முதல் தலைப்பு இந்தியாவின் புவியியல் அமைப்புகள். இந்தியாவின் புவியியல் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு தலைப்பாக பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இந்தியாவை அறிவதற்கான ஆதாரங்கள், நம்ம இந்தியாவை பற்றி ஆரம்பம் முதல்ல எப்படி இருந்தது அப்படின்றது, ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் இந்தியா எப்படி இருந்தது அப்படி பற்றிய அறிவதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தொல்லியல். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தொல்லியல். தொல்லியலை தொடர்ந்து இலக்கிய ஆதாரங்கள் எப்படி இருந்தது, நினைவு சின்னங்கள் எப்படி இருந்தது, அதாவது இந்திய வரலாற்றை அறிய உதவும் நாணயவியல் எப்படி இருந்தது. அதாவது நாணயவியல் இந்திய வரலாற்றை அறிய உதவுவதற்கான வரலாற்று ஆதாரங்களில் நாணயவியல் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது, இப்போ ஒரு நாடு எந்த அளவுக்கு இருந்தது, எக்கனாமிக்கலாக எப்படி இருந்தது, சமூக பொருளாதாரம், ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்கன்றத அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாக இந்த நாணயவியலை நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாட்டு ஆதாரங்கள், நம்ம இந்தியாவுக்கு போன வெளிநாட்டு பயணிகள் எழுதி வைத்த குறிப்பிலிருந்து இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்றத முக்கிய தலைப்பாக பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படி இருந்தது, கற்கால கலாச்சாரம் எப்படி இருந்தது, இந்திய மக்களோட சமூக பொருளாதாரத்தை அறிவதற்கு இந்த கற்கால கலாச்சாரம் எந்த அளவுக்கு உதவியது அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம். இந்தியாவின் ஆரம்பகால நாகரிகங்கள் எப்படி இருந்தது, சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி இருந்தது, அதைத் தொடர்ந்து வேத காலம், அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் சமய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதை ஆல்ரெடி நான் பிஜிடிஆர்புக்காக ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப விரிவாக்கமாக எக்ஸாம் பாயிண்டில் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கேன். இந்த யூஜிடிஆர்புக்காக எந்த மாதிரியான கொஸ்டின்கள்லாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம கிளாஸில் பார்க்க போகலாம். அதைத் தொடர்ந்து இந்தியாவோட வரலாற்றை அறிய உதவும் இலக்கியங்கள், சமணம் மற்றும் பௌத்தங்கள், அதோடைய நூல்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாஜன பதங்கள். அடுத்து மகதத்தின் எழுச்சி. நம்ம இந்தியாவோட முதல் பேரரசு எது அப்படின்னு பார்த்தோம்னா மகதம். அந்த மகதத்தோட எழுச்சி எப்படி இருந்தது, அதைத் தொடர்ந்து பாரசீக மற்றும் கிரேக்க தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்தது, அலெக்சாண்டரின் படையெடுப்பு இந்தியாவில் ஏற்படுத்தின விளைவுகளையும் அதனுடைய தாக்கங்களும் எப்படி இருந்தது பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மௌரியர்கள். இந்தியாவினுடைய முதல் பெரிய பேரரசு எது அப்படின்னு பார்த்தோம்னா மௌரிய பேரரசு. அதை ஆட்சி செய்த அசோகர். அந்த அசோகர் அவர் ஏற்படுத்தின அந்த கலிங்க போரை தொடர்ந்து அவர் புத்த சமயத்தை பின்பற்றாரு. அதை தொடர்ந்து அவர் உருவாக்கிய தர்மங்கள் என்ன அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம். அவருடைய தர்மத்தின் தன்மை மற்றும் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய பௌத்த மதத்தை உலகம் முழுக்க பரப்புனார் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதோடைய அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மௌரிய அரசோட நிர்வாகம். மௌரிய அரசோட நிர்வாகத்தை தொடர்ந்து பொருளாதாரம், கலை மற்றும் கட்டிடக்கலை, அதைத் தொடர்ந்து சுங்கர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த சாதவாகனர்கள், குஷானர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த குப்தர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த ஹூணர்களின் படையெடுப்பு இந்தியாவில் எந்த மாதிரியான தாக்கங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை இந்தியாவிற்கு அந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதைத் தொடர்ந்து ஹர்ஷவர்தனர் எந்த மாதிரியான ஆட்சியாளர், அவர் இந்தியாவில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னென்ன, முதலாக அவர் கொண்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹர்ஷவர்தனரை தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்த சாளுக்கியர்களை பற்றி பார்க்க போகிறோம். வெளிநாட்டு பயணிகள். அடுத்த இந்த வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவை பற்றி எழுதி வைத்த குறிப்புகள் இந்தியாவை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது. அதில் முக்கிய வெளிநாட்டு பயணிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுவான் சுவாங், பாகியான், இட்சிங் போன்றவர்களை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கம்பல்சரி இந்த வெளிநாட்டு பயணிகள் சம்பந்தமான ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்கள பற்றி விளக்கம் நம்ம தெரிஞ்சிருந்தா அவங்க எந்த மாதிரியான கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து ராஷ்டிரகூடர்கள் தலைப்பை தொடர்ந்து ராஜபுத்திரர்களின் காலம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து சிந்து மீதான அரபு படையெடுப்பு. ஓகேங்களா? சிந்து மீதான
அரபு படையெடுப்பு, அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த அந்த படையெடுப்பின் மூலம் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அரேபியர்கள் முதல் வெளிநாட்டு படையெடுப்பு எதுன்னா இந்த படையெடுப்புன்னு சொல்லிக்கலாம். அந்த யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க, கஜினி முகமது எப்படி வந்தார், அவரை தொடர்ந்து முகமது கோரி என்ன பண்ணார், அதைத் தொடர்ந்து முதலாம் மற்றும் இரண்டாம் தரைன் போர்கள், இந்தியாவின் முஸ்லீம் படையெடுப்புக்கு முந்தைய இந்திய சமூகம் எப்படி இருந்தது அப்படின்ற தலைப்புகளை தான் நம்ம முதல் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த தலைப்புகள் வந்து யூஜிடிஆர்பி தேர்வுக்காக வரலாற்றோட முதல் யூனிட்டில் வர முக்கிய தலைப்பாக நான் இப்போ சொல்லி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் இந்திய புவியியல். ஓகேங்களா? இந்திய புவியியல் எப்படி இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில், இந்திய புவியியல்னா நம்மளோட இந்திய புவியியல் இயற்கை அமைப்பு வரலாறு என்று அழைக்கப்படும் இந்திய புவியியல் எப்படி இருந்ததை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உலகம் முழுக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இந்தியா நிலப்பரப்பில் 2.4% பெற்றுள்ளது. ஓகேங்களா? அதைத் தொடர்ந்து நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகம் முழுக்க வச்சு பார்த்தோம்னா நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்தியா 7வது பெரிய நாடாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகையில் 2வது பெரிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா 16% உள்ளடக்கிய இந்தியா என்று கூறப்படுகிறது. இந்திய துணைக்கண்டம் என்று சிறப்பு பெயரோடு இந்தியா அழைக்கப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் 5 நாடுகள் உள்ளன. அந்த 5 நாடுகளில் இந்தியாவே பெரிய நாடாக கூறப்படுகிறது. இந்தியா வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது எந்த வருஷம் முதல் பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1956 மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் யூஜிடிஆர்புக்கு பிஜிடிஆர்புக்கும் என்ன வேரியேஷன் பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியாக டைரக்ட் கொஸ்டின்ஸு நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாகவும் அது ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சம்மந்தமாக எல்லாத்தையும் நீங்கள் உள்ளடக்கின மாதிரி படித்தா நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி யூஜிடிஆர்பியில் கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நான் பிஜிடிஆர்பி எடுக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் எப்படி மாற்றி கேட்பாங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லை நான் எடுக்க போகிறேன், ஆல்ரெடி நான் எலபரேட்டாக எடுத்தாச்சு. பிஜிடிஆர்பியில் இந்த டைட்டிலெலாம் எடுத்தாச்சு. இந்த யூஜிடிஆர்பி எப்படி எடுக்க போகிறோன்னா கொஸ்டினாக தான் கேட்க போகிறேன். ஓகேங்களா? கொஸ்டினை தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கொஸ்டின் பேஸஸில் தான் நான் உங்களுக்கு இந்த கிளாஸை எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதன்படி இந்தியாவோட மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம். எந்த வருஷம் பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1953 பிரித்தாங்க. நம்ம 1 by 1 படிச்சுட்டே வரும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை தனியாக நம்ம கொஸ்டின் பேப்பரில் எக்ஸாம் டைமில் கொஸ்டினில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த 4 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் வரலாம், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு கன்ஃபியூஸ் வரலாம். அதனால் படிக்கும்போது நீங்கள் அதை ஷார்டன் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அதனால் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு சொன்னால் ஆந்திர பிரதேஷ். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1953. ஓகே, இந்தியாவோட முதல் தலைப்பு இயற்கை அமைப்பு வரலாறு அல்லது புவியியல் அமைப்புன்னு பார்த்தோம். அதில் இந்தியாவை பற்றி நம்ம முழுசாக பார்த்துட்ருக்கோம். இந்தியாவை 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். அந்த இந்தியாவை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமாலய மலைகள். இந்தியாவை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னென்னா இமாலய மலைகள் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இந்து கங்கை சமவெளி அல்லது சிந்து கங்கை சமவெளி என்று அழைக்கப்படுகிறது 2வது. ஓகே, 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய தீபகற்பம். இந்த 3 வகைகளாக இந்தியாவை பிரிக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா ஆகிய 3 நதிகள் பாயும் பகுதி தான் இந்து கங்கை சமவெளி அல்லது சிந்து கங்கை சமவெளி. நம்ம சிந்து கங்கை சமவெளின்னு தானே படித்தோம், இங்கே இந்து கங்கை சமவெளின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். இந்து கங்கை சமவெளி என்றும் கேட்கலாம், சிந்து கங்கை சமவெளி என்று கேட்கலாம். எந்த 3 பகுதிகளை உள்ளடக்கியது சிந்து கங்கை சமவெளி அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா ஆகிய 3 நதிகள் பாயும் முக்கிய பகுதி தான் இந்த சிந்து கங்கை சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. சிந்து நதியால் மிகவும் பயன்பெறும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப். இதுதான் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டினாக இது எப்படி கேட்கலாங்க அப்படின்னா சிந்து நதியால் மிகவும் பயன்பெறும் சமவெளி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னு கேட்டால் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீ எதை சூஸ் பண்ணணும்? பஞ்சாப் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தோ ஆப் என்று அழைக்கப்படும் இடைப்பட்ட நதிகள் எதுன்னு 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். கங்கை நதி, யமுனை நதி. ஓகேங்களா? கங்கை நதிக்கும் யமுனை நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எது? தோ ஆப் என்று கூறப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து சிந்து சமவெளியில் சிறந்த விளங்கிய நாகரிகம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதில் 4 ஆப்ஷன் நாகரிகங்கள் தான் நிறைய இருக்குல்ல. 2 நாகரிகங்கள் இந்தியாவுக்கு உட்பட்ட நாகரிகங்களை கேட்டுட்டு 2 நாகரிகங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சீன நாகரிகமோ இல்லை ஏதாவது ஒரு நாகரிகத்தை அவங்க இன்க்ளூட் பண்ணி கேட்கலாம். சிந்து சமவெளியில் சிறந்த விளங்கிய நாகரிகம் எது? நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் ஹரப்பா நாகரிகம். ஓகேங்களா? நான் கொஸ்டின் பேஸஸில் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் சம்மந்தமான விரிவாக்கம் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். நம்ம டிஎன் கரியர் சர்வீஸில் பிஜி டிஆர்பி தேர்வுன்னு போயிட்டு பார்த்தோன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா யூனிட்டும் 8 யூனிட்டும் உள்ளடங்கிய
விளக்கமான பகுதி கொடுத்துருக்காங்க. யூஜி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பை கொஸ்டினில் தான் இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. உங்களுக்கு எலாபரேட்டாக வேணும்னா அதில் பாருங்கள், எந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அந்த எக்ஸாம் பேட்டர்னில் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அடுத்து கங்கை சமவெளியில் சிறந்து விளங்கிய நாகரிகம் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது சிந்து சமவெளியில் சிறந்து விளங்கிய நாகரிகம் எது? ஹரப்பா நாகரிகம். அதே கங்கை சமவெளியில் சிறந்து விளங்கிய நாகரிகம் எதுனா வேதகால நாகரிகம். உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தானே அப்படின்னு கேட்காங்க. ஆனால் அங்கே கேட்கும்போது தான் இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கங்கை சமவெளியில் உருவாக்கப்பட்ட நாகரிகம் எது, சிந்து சமவெளியில் உருவாக்கப்பட்ட நாகரிகம் எது அப்படின்னு கேட்குறதுக்காக மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் வர அதே ஆப்ஷன் தான் நம்ம அதில் படிச்சிருப்போம், அதில் வர அதே ஆப்ஷன் தான் இதில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே அங்கே கன்ஃபியூஸ் ஆகி விட்டு மாற்றி நம்ம பின் பண்ணிட்டு வரதுக்கு முக்கிய காரணமே நம்ம முன்ன பின்ன இருக்கிற அதே தான். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், சிந்து சமவெளியில் சிறந்து விளங்கிய நாகரிகம் ஹரப்பா, கங்கை சமவெளியில் சிறந்து விளங்கிய நாகரிகம் வேதகால நாகரிகம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்கை நதியுடன் சோன் ஆறு இருக்கும் இல்லையா, அந்த சோன் ஆறு கலக்கும் இடத்தில் என்ன, அதாவது கங்கை நதியுடன் சோன் ஆறு கலக்கும் இடத்தில் உருவாக்கப்பட்ட நகரம் எது? பாடலிபுத்திர நகரம். அப்படி கேட்கலாம். இல்லை, பாடலிபுத்திர நகரம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பான். அந்த பாடலிபுத்திர நகரம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். பாடலிபுத்திர நகரம் கங்கை நதிக்கும் சோன் ஆற்று படுக்கைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி தான் பாடலிபுத்திரம் நகரம் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அடுத்து கங்கை சமவெளி மேற்கு புறத்தில் அமைந்துள்ள மிக முக்கிய நகரம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான நகரம் தான் டெல்லி. ஓகேங்களா? இல்லை டெல்லி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கேட்கலாம். இல்லை கங்கை சமவெளியோட மேற்கு புறத்தில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்கலாம். அதோட கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தோ ரோமானிய வர்த்தகத்திற்கான முக்கிய வழித்தடம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பாலக்காட்டு கணவாய். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக தான் இந்த கிளாஸை கொடுத்துட்ருக்கேன். இதோட விரிவாக்கம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்றதுனால. ஓகேங்களா? இந்தோ ரோமானிய வர்த்தகத்திற்கான முக்கிய வழித்தடம் எது? பாலக்காட்டு கணவாய். இந்த கொஸ்டினை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லைகள். இந்தியாவோட எல்லைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியாவோட வடக்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை, நேபாளம், சீனா, பூட்டான். இதுதான் இந்தியாவோட வடக்கோட எல்லையாக இருக்குது. இந்தியாவோட தெற்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பெருங்கடல். ஓகேங்களா? இந்திய பெருங்கடல், ஸ்ரீலங்கா இந்தியாவோட தெற்கே இருக்குது. கிழக்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வங்காள விரிகுடா இருக்குது கிழக்கே. மேற்கே அரபிக்கடல் இருக்குது. ஓகே, வடமேற்கே ரொம்ப முக்கியமான இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க. ஏன்னா வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார்க்குறோம். வடமேற்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியாவோட எல்லைகளாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன? இமாலய மலைகள். இமாலய மலைகளில் என்னென்ன இருக்குது, அதோட முக்கியங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியாவின் வடமேற்கு கோடியில் உள்ள பாம்பீர் முடிச்சியில் தொடங்கி கிழக்காக நீண்டு இருப்பது தான் இந்த இமாலய மலைகள். இதோடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2560 கிலோமீட்டர் இமாலயத்தினுடைய நீளமாக பார்க்கப்படுகிறது. சராசரி அகலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 846 முதல் 320 கிலோமீட்டர் இதோடைய இமயமலையோட சராசரி அகலமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் இமாலய மலைத்தோட நீளம் என்ன, அகலம் என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக உங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இமாலயத்தின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து கடல் மட்டத்திலிருந்து இமாலய மலையின் உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8848 மீட்டர். இச்சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள நாட்டின் எல்லையில் தான் இந்த சிகரம் உள்ளது. சைபீரியாவில் இருந்து மத்திய ஆசியா வழியாக வீசும் கடும் குளிர் காற்றிலிருந்து இந்தியாவை பாதுகாக்கும் இயற்கை அரணாக இமாலய மலைகள் திகழ்கின்றன. ஓகேங்களா? இமயமலை எதுக்கு நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைபீரியாவிலிருந்து மத்திய ஆசியா வழியாக வீசும் கடும் குளிர்காற்றிலிருந்து இந்தியாவை பாதுகாக்கும் முக்கிய இயற்கை அரணாக இந்த இமயமலைகள் காணப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கணவாய்கள். ஓகேங்களா? வடமேற்கு மலைகளில் காணப்படும் கைபர், போலன், குர்ரம், கோமல் போன்ற கணவாய்கள் இந்தியாவையும் மத்திய ஆசியாவையும் இணைக்கும் எளிய வழித்தடங்களாக இந்த கணவாய்கள் காணப்படுகின்றன. இந்த கணவாய்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் காணப்படுகிறது. இந்து குஷ் மலை, அந்த கலைமான், கிர்தார் மலைத்தொடர்களில் இந்த கணவாய்கள் காணப்படுகின்றன. இந்த கணவாய்கள் வழியாக இந்தியாவிற்கு நுழைந்த படையெடுப்பாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ ஆரியர்கள், பார்த்திரியர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹூனர்கள், துருக்கியர்கள், இவங்களெல்லாம்
இந்த கணவாய்கள் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. மாசிடோனிய மன்னர் அலெக்சாண்டர் ஸ்வாத் பள்ளத்தாக்கு வழியாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாசிடோனிய அரசர் எதன் வழியாக இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்வாத் பள்ளத்தாக்கு வழியாக அலெக்சாண்டர் இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தார். அடுத்து காஷ்மீருக்கு வடக்கே காரகோர மலைத்தொடர் உள்ளது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து உலகின் 2வது சிகரமான மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் எங்கே இருக்குது? இந்த காஷ்மீருக்கு வடக்கே காரகோர மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து உலகின் 2வது சிகரமான மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் இங்கே தான் உள்ளது அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து இல்ஜித் வழியாக மத்திய ஆசியாவிற்கு செல்லும் காரகோரம் பெரும் வழியும் அந்த பகுதியில் தான் உள்ளதாக கூறப்படுகிறது. கிழக்கே அஸ்ஸாம் வரை இமயமலை தொடர்கள் நீண்டு உள்ளன. பாட்கோய், நாகாய், லூஷாய் போன்ற மலைத்தொடர்கள் இந்த பகுதியில் உள்ள முக்கிய மலைத்தொடர்களாக பார்க்கப்படுகிறது. நாதுல்லா கணவாய்கள் மூலம் இணையும் நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் சீனா. இந்தியா மற்றும் சீனா இந்த 2 நாடுகளும் எந்த கணவாய்கள் மூலம் இணைகின்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் நாதுல்லா கணவாய்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பை கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா வங்கதேசம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிந்து கங்கை சமவெளி பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா ஆகிய 3ம் முக்கிய நதிகள் பாயும் பகுதின்னு ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். சிந்து நதியால் மிகவும் பயன்பெறும் மாநிலம் எது? பஞ்சாப் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். இமயமலையில் உள்ள திபெத்தில் கைலாஷ் என்னும் இடத்தில் தான் சிந்து நதி உற்பத்தியாகிறது. ஓகேங்களா. இந்த சிந்து நதியின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2800 கிலோமீட்டர். ஓகேங்களா. சிந்து பள்ளத்தாக்கிற்கும் கங்கை சமவெளிக்கும் இடையே உள்ள தார் பாலைவனமும் ஆரவல்லி குன்றுகளும் உள்ளன என்று கூறப்படுகிறது. ஆரவல்லி குன்றுகளில் உயரமானது எதுன்னா மவுண்ட் அபு. இதோட அடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5650 அடி என்று கூறப்படுகிறது. அடுத்து பிரம்மபுத்திரா தோன்றும் இடம் மானசோரவ் என்ற கிழக்கு பகுதி. ஓகேங்களா. பிரம்மபுத்திரா நதி திபெத் வழியாக பாய்ந்து இந்தியாவின் வடகிழக்கு சமவெளியை அடைகிறது. பிரம்மபுத்திரா நதியை திபெத்தில் சாங்கோ என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திரா நதியை வேறு எப்படி அழைக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சாங்கோ என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிரம்மபுத்திரா அப்படி. ஓகேங்களா. இது வந்து எந்த இடத்துல, அதாவது இங்கே ஓகே, பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னா சாங்கோ. ஓகேவா. சிந்து சமவெளியில் ஹரப்பா பண்பாடு வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் வேதகால பண்பாடு சிறந்து விளங்கியதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. கங்கை சமவெளியில் தோன்றி வளர்ந்த முக்கிய நகரங்கள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கங்கை சமவெளியில் தோன்றிய முக்கிய நகரங்கள் பனாரஸ், அலகாபாத், ஆக்ரா, டெல்லி, பாடலிபுத்திரம். ஓகேங்களா. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இது கங்கை சமவெளியில் தோன்றிய முக்கிய நகரங்களில் இதுவும் எந்த ஒன்று அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த நகரங்களை கொடுத்துட்டு இதில் ஒரு 4 ஆப்ஷனை வேறு மாற்றி கொடுத்துட்டு கங்கை சமவெளியில் தோன்றிய முக்கிய நகரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். முக்கியமான கொஸ்டின்லாம் நான் 2 முறையாக சொல்கிறேன். ஓகேங்களா. கங்கை சமவெளியில் தோன்றி வளர்ந்த முக்கிய நகரங்கள் பனாரஸ், அலகாபாத், ஆக்ரா, டெல்லி, பாடலிபுத்திரம். ஓகேங்களா. கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான நகரம் டெல்லின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெல்லிக்கு அருகில் நடைபெற்ற முக்கிய போர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குருஷேத்திரம், தரைன் போர், பானிபட் போர். ஓகேவா. இது எல்லாமே தான் வந்து நாங்கள் டெல்லிக்கு அருகாமையில் நடக்குது. சதுப்பு நில காடுகள் அமையும் பகுதியானது ஆற்று முகத்துவார பகுதியில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற முக்கிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய தீபகற்பம். ஓகேங்களா. தென்னிந்திய தீபகற்பத்தில் அதோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவையும், அதாவது வடக்கு இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் முக்கிய கோடாக அமைந்திருப்பவை தான் இந்த தென்னிந்திய தீபகற்பம். இது எந்த மாதிரியான இரு வகையாக பிரிக்கப்படுது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சாத்புர மலைகள், அடுத்து நர்மதை, தபதி ஆறுகள். அதாவது தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பிரிக்கும் கோடாக இந்த தென்னிந்திய தீபகற்பம் அமைந்துள்ளது. அந்த எந்த பார்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா விந்திய சாத்புர மலைகளும் நர்மதை, தபதி ஆறுகளும். ஓகேங்களா. விந்திய மலைகளுக்கு தெற்கில் காணப்படும் பீடபூமி எதுன்னா தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமிகள் இருமருங்கிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அமைந்துள்ளன. தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட பகுதி மண் இருக்குது. அந்த மண்ணோட பேர் ரெகன்மண் உள்ளது. தொடர்ச்சி மலைகளுக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கும் இடையே சோழமண்டல கடற்கரை அமைந்துள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே உள்ள நிலப்பகுதி கோவா வரை கொங்கணம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அப்பால் உள்ள பகுதி கனரா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்தியாவின் இயற்கை அமைப்பு வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட இயற்கை அமைப்பு வரலாறு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்தியா பல்வேறு நில அமைப்புகள், காலநிலை, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கொண்டுள்ளதால் இது துணை கண்டம் என்று அழைக்கப்பட்டது. புவியியலும் காலவரையும் வரலாற்றின் இரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் அக்குலிந்த். ஆசிய கண்டத்தின் 3 தீபகற்பங்களில் நடுநாயகமாக உள்ளது இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. நான் இது சொன்னதெல்லாம் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை துணை கண்டம்னு ஏன் அழைக்கிறாங்க? அதோடைய பல்வேறு நில அமைப்புகளும் காலநிலையும் பண்பாடும் கலாச்சாரம் இதை ஒரு துணை கண்டம் என்று அழைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. புவியியலும் காலவரையும் வரலாற்றின் இரு கண்கள் என்று கூறியவர் யார்? ரிச்சர்ட் அக்குலிந்த். இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு புவியியலும் காலவரையும் வரலாற்றின் இரு கண்கள் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கொஸ்டின் கேட்கல வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆசிய கண்டத்தின் 3 தீபகற்ப நாடுகளில் நடுநாயகமாக எந்த நாடு உள்ளதுன்னு கேட்டால் இந்தியா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. இந்தியாவின் இயற்கை அமைப்பு 5 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. அந்த 5 உட்பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இந்த 5 உட்பிரிவுகளை கொண்ட பகுதியாக நம்ம இந்தியா இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைகளில் மிக முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வட இந்திய மலைகள், தென்னிந்திய மலைகள். இதில் வட இந்திய மலைகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இமயமலை, ஆரவல்லி மலை. ஓகேங்களா. இந்த இமயமலைக்குள்ளே மேற்கு இமயமலை இருக்குது, மத்திய இமயமலை இருக்குது, கிழக்கு இமயமலை இருக்குது. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மலைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்தியாவோட இயற்கை அமைப்பு வரலாற்றில் மலைகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த மலைகள் இரு வகையாக பிரிக்கிறாங்க, வட இந்திய மலை, தென்னிந்திய மலை. அந்த வட இந்திய மலை எவ்வாறு பிரிக்கிறாங்கன்னா, இமயமலை, ஆரவல்லி மலையாக பிரிக்கிறாங்க. அந்த இமயமலை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. இந்த மலைகள் பற்றி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அது எந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். மேற்கு இமயமலை டிரான்ஸ் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் உயர்ந்த சிகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, காட்வின் ஆஸ்டின். இதோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8611 மீட்டர் உயரம் கொண்டது இந்த காட்வின் ஆஸ்டின். இது எங்கே இருக்குது? இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமயமலையில் டிரான்ஸ் இமயமலை எந்த பகுதியில் அமைந்ததுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. அது மேற்கு இமயமலையா, மத்திய இமயமலையா, கிழக்கு இமயமலையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதனால தான் நான் அந்த பகுதியை நான் திருப்பி சொன்னேன். ஓகேயா. டிரான்ஸ் இமயமலை எங்கே உள்ளது? மேற்கு இமயமலையில் உள்ளது. நீ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேற்கு இமயமலை காரகோரம், லடாக், ஷாஷ்கர் ஆகிய மலைத்தொடர்களை கொண்டுள்ளது. இந்தியாவின் மிக உயர்ந்த பீடபூமி எது? லடாக் பீடபூமி. இப்போ இதுக்கு முன்னாடி மேற்கு இமயமலை பார்த்தியா. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மத்திய இமயமலை. இந்த மத்திய இமயமலையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என்னென்னலாம் மலைத்தொடர்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இந்த 3 மலைத்தொடர்களை கொண்டுள்ளது தான் மத்திய இமயமலை. இது நான் படிக்கும்போது ஈஸியாக இருந்தது. நான் கொஸ்டின் ஆன்சர் அதை அட்டன் பண்ணும்போது நானே ஒரு முறை கன்ஃபியூஸ் ஆனது. என்னென்னா, இமாத்ரி எந்த மலைத்தொடரில் உள்ளதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. மேற்கு மலைத்தொடரா, மத்திய மலைத்தொடரா, கிழக்கு மலைத்தொடரான்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதனால தான் நான் இது திருப்பி சொல்கிறேன். மத்திய இமயமலையில் உள்ள மலைத்தொடர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இந்த 3 மலைத்தொடர்களும் மத்திய இமயமலையில் உள்ளது. ஓகேங்களா. அடுத்து இமயமலையில் மிக அகலமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா பீர்பாஞ்சல். ஓகேங்களா. உலகின் மிகப்பெரிய சிகரம் எது? எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமாத்ரி மலைத்தொடரில் தான் இருக்குது. இந்த இமாத்ரி மலைத்தொடர் எங்கே உள்ளது? நேபாள நாட்டில் உள்ளது. இதோட மீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8869 மீட்டர் கொண்டதாக கூறப்படுகிறது. அனைத்து வற்றாத நதிகளும் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமாத்ரியில் தான் உருவாகுது. இதோட சராசரி உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6000 மீட்டர் என்று கூறப்படுகிறது. இமாச்சலின் சராசரி உயரம் 3500 மீட்டர். இங்கு ஊசி இலை காடுகள் அதிகமாக காணப்படும். சிவாலிக் குன்றுகளின் சராசரி உயரமானது 1000 மீட்டர். இங்கு பசுமை மாறா காடுகள் காணப்படுகிறது. இமாச்சலின் சராசரி உயரம் 3500 சொன்னேன். அங்கே எந்த மாதிரியான காடுகள் காணப்படும்? ஊசி இலை காடுகள். சிவாலிக் குன்றுகளோட காடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு பசுமை மாறா காடுகள் காணப்படுகிறது. ஓகேங்களா. எந்தெந்த மலைத்தொடரில் எந்தெந்த மாதிரியான காடுகள் உள்ளது அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஊசி இலை காடுகள் எங்கே அதிகமாக காணப்படுகிறது? இமாச்சலில் காணப்படுகிறது. பசுமை மாறா காடுகள் எங்கே அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிவாலிக் குன்றுகளில் பசுமை மாறா காடுகள் காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு இமயமலை. இந்த கிழக்கு இமயமலையில்
பூர்வாச்சல் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு இமயமலை எப்படி அழைக்கப்படுகிறது? பூர்வாச்சல் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு இமயமலையில் பட்கை, நாகா, மிசோ, காசி, ஜெயந்தியா என்ற பல குன்றுகள் இந்த கிழக்கு இமயமலையில் காணப்படுகிறது. இமயமலையின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2500 கிலோமீட்டர். இமயமலையோட அகலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 250லிருந்து 300 கிலோமீட்டர். இமயமலை இளம் மடிப்பு மலை என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது தான் இந்த இமயமலை. சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது தான் இந்த இமயமலை. தென்மேற்கு பருவக்காற்று இமயமலையால் தடுக்கப்படுவதால் வட இந்தியா கனமழையை பெறுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவின் இயற்கை அரணாக இமயமலை விளங்குகிறது. இந்தியாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய கணவாய் எது? கைபர் போலன் கணவாய். ஆரவல்லி மலை தொடரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆரவல்லி மலை அதாவது இந்தியாவோட 2 மலைகள் பார்த்தோம். அதில் இமயமலை ஃபர்ஸ்ட் ஒன், அதை பற்றி விளக்கங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மலை வந்து ஆரவல்லி மலை. ஆரவல்லி மலை மிகவும் பழமையான மலை என்று அழைக்கப்படுகிறது. இதோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஆரவல்லி மலையோட உயர்ந்த சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபு சிகரம். இதோட மீட்டர் என்னன்னா 1701 மீட்டர் என்று கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம பார்த்தது வந்து வட இந்திய மலைகள். வட இந்திய மலைகள் 2ஆக பிரித்தாங்க. ஒன்று இமயமலை, அடுத்து ஆரவல்லி மலை. இந்தியாவை 2 மலைகள் பாதுகாக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு வந்து வடக்கு மலைத்தொலைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தென்னிந்திய மலைகள். இதில் விந்திய சாத்புரா மலைகள் வட இந்தியாவின் தென்னிந்தியாவையும் பிரிக்கின்றது. நர்மதை நதியின் பக்கச்சுவர்களே விந்திய மலை. ஓகேங்களா? விந்திய மலை எங்கே இருக்குது? நர்மதை நதியின் பக்கச்சுவர்களே விந்திய மலை என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை தபதி நதியிலிருந்து கன்னியாகுமரி வரை அமைந்துள்ளது. இது மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் சியாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2695 மீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2637 மீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தான் நீலகிரி மலை உள்ளது. நீலகிரி மலை உள்ள இடம் எது? தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா மலை. ஓகேங்களா? தொட்டபெட்டா சிகரம். இம்மலையில் எந்தெந்த நதி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தாமிரபரணி போன்ற நதிகள் உருவாகிறது. கோதாவரி உற்பத்தியாகும் இடம் எது என்று ஏற்கனவே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நாசிக். ஓகேங்களா? அடுத்து கிருஷ்ணா உற்பத்தியாகும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலேஸ்வரர். ஓகேங்களா? அந்த இடம் கிருஷ்ணா நதி உற்பத்தியாகும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலேஸ்வரர். ஓகேங்களா? அடுத்து காவிரி குடகு மலையில் உற்பத்தி ஆகிறது. எந்தெந்த நதி எங்கெங்கே உற்பத்தி ஆகுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். காவிரி நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா குடகு மலையில் உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி. ஓகேங்களா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நேரடியாக எப்படி கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம நல்லா படித்த 4 ஆப்ஷனை கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி குன்றுகளில் உயர்ந்த சிகரம் எது என்று அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரகிரி. இந்த மகேந்திரகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிசால இருக்குது. இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1501 மீட்டர் உயரம் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது யூஜிடிஆர்பிக்கான முதல் யூனிட் பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.